அம்மா, நாளைக்கு ப்ராக்ரஸ் கார்டுல கையெழுத்து போட அப்பா தான் வரணும்னு டீச்சர் கண்டிப்பா சொல்லிட்டாங்க அம்மா. நான் இனி என்ன பண்ணுவேன்? மாலை பள்ளி முடிந்து வந்த ஃபாத்திமா அம்மாவிடம் வருத்தப்பட்டாள். நீ சொல்லலையா அப்பாவுக்கு வேலைக்கு போகணும், பதிலா அம்மா வருவேன்னு? அதெல்லாம் சொன்னேன் அம்மா. அப்போ டீச்சர் கேக்குறாங்க, மகளோட எதிர்காலமா இல்ல ஒரு நாள் வேலையா உங்க அப்பாவுக்கு வலுசுன்னு. அதுவும் சரிதான். ஆனா உங்க அப்பா அங்க வந்தா டீச்சர்கிட்ட எப்படி நடந்துப்பாரோ? அவங்க கேக்குறதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாரோ தெரியலையே. ஆளு மழை பெஞ்சப்ப கூட ஸ்கூல் வராண்டாவுல ஒதுங்கி நின்னதில்ல. எங்க அப்பா எனக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம் அது இதுதான். படிப்பறிவில்லாத ஒருத்தர என் தலையில கட்டி வச்சுட்டாரு. அது மட்டுமாமா, என் தோழிகளுக்கு முன்னால என் அப்பான்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டிய கோலமா அப்பாவோடது. எப்போ பார்த்தாலும் அழுக்கான ஒரு கைலி முண்டும் கரப்படிஞ்ச ஒரு சட்டையுமா, வெற்றிலை பாக்கு எச்சில் ஒழுகிற தாடியோட இல்லாம அப்பாவை கொஞ்சம் சுத்தமா நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. எப்படி இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுன்னு எவ்வளவு யோசிச்சும் ஒரு பிடியும் கிடைக்கல. என்ன, அம்மாவும் மகளும் கூட ஒரு பெரிய ஆலோசனையா? அந்த சமயத்தெல்லாம் எதிர்பாராமல் ஃபாத்திமாவின் அப்பா முகமது அங்கே வந்தார். என்ன, இன்னைக்கு ஒர்க் ஷாப் சீக்கிரம் மூடிட்டாங்களா? ஆமா, இன்னைக்கு வேலை ரொம்ப குறைச்சலா இருந்துச்சு. அது மட்டுமில்லாம மேஸ்திரிக்கு என்னமோ வேலை இருக்குன்னு சீக்கிரம் போயிட்டாரு. பின்ன நான் மட்டும் தனியா இருக்கிறது எதுக்குன்னு நினைச்சு இங்க வந்துட்டேன். ஆமா மகளே, பரீட்சை பேப்பர் எல்லாம் கிடைச்சதா? என் மகளுக்கு நல்ல மார்க் இருக்கும்ல? அதெல்லாம் கிடைச்சதுப்பா. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை மகளே? அது நாளைக்கு கான்டாக்ட் டே. ப்ரோக்ரஸ் கார்டுல கையெழுத்து போட அப்பா தான் வரணும்னு டீச்சர் சொன்னாங்க. அதுக்கு என்ன மகளே, அப்பா நாளைக்கு லீவு போட்டு வரலாமே. நீங்க அங்க வந்து என்ன பண்ண போறீங்க? டீச்சர்மார் கேக்குறதுக்கும் சொல்றதுக்கும் உங்களால பதில் கொடுக்க முடியுமா? ஒன்னாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். இங்கிலீஷ்ல ஏதாவது கேட்டா நீங்க வாய பொழஞ்சிட்டு நிக்க வேண்டி வரும். அதுவும் சரிதான். அதுக்கு இப்போ என்ன ஒரு வழி? முகமது கவலையுடன் கேட்டார். நான் ஒரு வழி பார்த்திருக்கேன். என் அண்ணன் அனுப்பி வைக்கலாம். டீச்சருக்கு தெரியாதில்லையா ஃபாத்திமாவோட அப்பா யாருன்னு? உங்க ஸ்தானத்திலிருந்து அண்ணன் விஷயங்களை வேண்ட மாதிரி செஞ்சுப்பாரு. சரி, என் மகளுக்கு அதுதான் இஷ்டம்னா அப்படியே ஆகட்டும். மனதில் உள்ள வருத்தத்தை வெளியே காட்டாமல் துண்டையும் சோப்பையும் எடுத்துக்கொண்டு குளிப்பதற்காக கிணற்றடிக்கு சென்றார் முகமது. அடுத்த நாள் மதியம் பள்ளியின் சிறிய ஆடிட்டோரியத்திற்குள் பெற்றோர்களும் குழந்தைகளும் வந்து நிறைந்தனர். கூட்டத்தில் அமர்ந்திருந்த அனைவரின் கவனமும் முன்னால் இருந்த மேடையின் மீதே இருந்தது. அங்கே பள்ளி முதல்வர், மேலாளர் மற்றும் மற்ற ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தனர். வழக்கம் போல முதல்வர் எழுந்து கூட்டத்தை பார்த்து பேசத் தொடங்கினார். மதிப்பிற்குரிய பெற்றோர்களே, பிரியமான மாணவ மாணவிகளே, இன்று கான்டாக்ட் டே என்பதால் தங்கள் குழந்தைகளின் மார்க் லிஸ்டை பார்க்கவும் ப்ராக்ரஸ் கார்டில் கையெழுத்து போட்டுவிட்டு சீக்கிரம் திரும்பிச் செல்லவும் வந்த உங்களை மீட்டிங் முடிந்த பிறகே செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டது வேறெதற்கும் அல்ல. ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவும் அவருக்கு உங்களுடன் 2 வார்த்தைகள் பேச வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகவும் தான். இனி அந்த நபர் யார் என்று சொல்கிறேன். வெறும் ஒரு சாதாரண மனிதர். ஆனால் ஒரு கூலி வேலை செய்யும் அவர் தனக்கு கிடைக்கும் சொற்ப சம்பளத்திலிருந்து செலவை குறைத்து மிச்சம் பிடித்த பணத்தைக் கொண்டு அனாதையான 2 குழந்தைகளுக்கு இந்த பள்ளியில் படிப்பதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த 2 குழந்தைகளும் இந்த கடந்த தேர்வில் மிகவும் சிறப்பான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அதற்கு வாய்ப்பளித்த அந்த பெரிய மனிதரை கவனிப்பதற்காகத்தான் நாம் இன்று இப்படி ஒரு மேடையை ஏற்பாடு செய்துள்ளோம். உங்கள் அனைவரின் அனுமதியுடன் மிகுந்த மரியாதையுடன் நான் அந்த பெரிய மனிதரை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். பலத்த கைத்தட்டல்களின் மத்தியில் மேடைக்கு வந்த நபரை பார்த்து ஃபாத்திமாவும் அவளுடைய மாமாவும் அதிர்ந்து போனார்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய சார்மார்களே, குழந்தைகளோடு வந்து என் முன் அமர்ந்திருக்கும் பெற்றோர்களே, எனக்கு பிரசங்கம் செய்யவெல்லாம் தெரியாது. காரணம், எனக்கு உங்களைப் போல படிப்பறிவில்லை. படிக்க ஆசையில்லாமல் இல்லை. வீட்டிலிருந்த வறுமை மற்றும் கஷ்டங்கள் காரணமாக அப்பா இல்லாத எங்களை வளர்க்க அம்மா மிகவும் கஷ்டப்படுவதை பார்த்தபோது படிக்கும் ஆசையை மனதிற்குள் அடக்கிக் கொண்டு அம்மாவுடன் வேலைக்கு சென்றேன். ஆனால் படிக்காமல் போலதின் குறை எனக்கு தெரிய ஆரம்பித்தது. என் மகளை பள்ளியில் சேர்க்கப் போனபோது முதல்தான் அன்று படித்த மனைவி கூட இருந்ததால் அவள் படிவத்தை பூர்த்தி செய்து மகளை இங்கிலீஷ் மீடியம் பள்ளியிலேயே சேர்த்தாள். ஆனால் என் மகள் படித்து ஒவ்வொரு வகுப்பாக தாண்டி சென்றபோது அவள் வளர்வதோடு சேர்ந்து என் மனைவியின் முன்னிலும் என் மகளின் முன்னிலும் நான் சிறியவனாகிக் கொண்டிருந்தேன். அவர்களுடைய தரத்திற்கு ஏற்ப என்னால் உயர முடியாதது படிப்பறிவில்மைதான் என்று புரிந்து கொண்ட நான் என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது என்று கருதி தான் அனாதையான 2 குழந்தைகளுக்காவது என்னால் முடிந்த விதத்தில் கல்வி கொடுக்கவும் சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு நிலை மதிப்பும் உண்டாகவும் நான் ஒரு சிறிய முயற்சியை மேற்கொண்டேன். ஆனால் இன்று அவர்கள் அனாதைகள் அல்ல என்று சற்றுமுன் பார்த்தபோது என்னிடம் சொன்னார்கள். காரணம், அவர்கள் 2 பேருக்கும் அவர்களுடைய அப்பாவின் ஸ்தானத்திலிருந்து ப்ராக்ரஸ் கார்டில் கையெழுத்து போட வேண்டியது நான் தான் என்று சொன்னபோது
கடந்த 10-12 வருடங்களாக அறிவில்லாத காரணத்தினால் ஒருமுறை கூட என் சொந்த மகளின் பள்ளியில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க வாய்ப்பு கிடைக்காத எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசுதான் இந்த 2 குழந்தைகள் எனக்கு சூட்டிய அப்பாவின் ஸ்தானம் என்று மகிழ்ச்சியுடன் நான் புரிந்து கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைத்து குழந்தைகளிடமும் எனக்கு சொல்ல விரும்புவது, உங்கள் பெற்றோரின் மிகப்பெரிய கனவு என்பது நீங்கள் நன்றாக படித்து ஒரு பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான். அதற்காக அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான வேஷங்களை கட்ட வேண்டியிருக்கும். சில சமயம் மீன் வியாபாரியின் அல்லது ஒரு விறகு வெட்டியின், அதுவுமில்லை என்றால் கரியும் புகையும் படிந்த ஒரு ஒர்க்ஷாப் தொழிலாளியின். ஆனால் எந்தெந்த வேஷங்களுக்கு மாறினாலும் அவர்கள் என்றும் உங்கள் பெரிய எதிர்காலத்திற்காக அல்லும் பகலும் உழைக்கும் உங்கள் பிரியமான அப்பா என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். நீங்க படித்து ஒரு வேலை கிடைத்து அதிலிருந்து வரும் முதல் சம்பளத்தை வாங்கி உங்க அப்பாவிடம் கொடுக்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சியை விட, வேலை செய்து அழுக்காகி நாற்றத்துடன் நிற்கும் அப்பாவை சுட்டிக்காட்டி உங்கள் சொந்த டீச்சரிடமும் அல்லது சொந்த நண்பர்களிடமும் இதுதான் என் அப்பா என்று பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் நீங்கள் கேட்கும் போதுதான் இன்று எனக்கு துக்கமும் மகிழ்ச்சியும் கலந்த நாள். அதனால் மேலும் பேச எனக்கு முடியவில்லை. அனைவருக்கும் நன்றி. அவ்வளவு சொல்லி மேடையின் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்ற அப்பாவை பார்த்தபோது ஃபாத்திமாவின் கண்கள் கலங்கி வழிந்தன. அப்பாவின் மனதில் இவ்வளவு துக்கங்கள் இருந்ததா? அப்பாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று அவள் மனதிற்குள் உறுதியாக முடிவு செய்தாள். மாமா, எனக்கு அப்பா கையெழுத்து போட்டாலே போதும். என்னிட்ட என் நண்பர்களிடம் டீச்சரிடமும் எல்லாம் நான் சத்தமாக சொல்ல வேண்டும், இதுதான் என் அப்பா என்று.